வணக்கம். இன்றைய நாள் 6/2/2026 வெள்ளிக்கிழமை. செய்திகள் வாசிப்பவர் சோபிகா நிஷாந்தன். பானேஷியா தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 2027 ஆண்டு சம்பள உயர்வு வரும் வரை எந்தவொரு கொடுப்பனவும் அதிகரிக்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி தெரிவிப்பு. இந்தியாவில் தமிழீழ விடுதலை புலிகளின் அமைப்பு மீதான தடையை நீக்க கோரி தாக்கல் செய்த மனு ஒத்திவைப்பு. கருணால் அனுஷ்டிக்கப்பட்டு பேரணி நடத்தப்பட்டதை தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கடும் அதிருப்தி. மாகாண சபை தேர்தலை அரசாங்கம் திட்டமிட்டு தாமதப்படுத்துவதாக சாணக்கியன் குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியாவில் சட்டவிரோத நிலக்கரி சுரங்கத்தில் வெடி விபத்து, 18 பேர் உயிரிழப்பு. ஈரானில் அதிகரிக்கும் பதட்டம், அமெரிக்கர்களை வெளியேற்றுமாறு அறிவுறுத்தல். தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். அரசு ஊழியர்களுக்கு எதிர்வரும் 2027 ஆண்டு சம்பள உயர்வு வரும் வரை வேறு எந்த கொடுப்பனவும் அதிகரிக்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க அறிவித்துள்ளார். கண்டியில் ஜனாதிபதி தலைமையில் இன்று காலை இடம்பெற்ற நிகழ்வில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். முதலில் நாங்கள் 2027 3வது சம்பள அதிகரிப்பு வந்த பின் எமது வரவு செலவு திட்டத்திற்கு ஏற்ப தாக்கத்தை பார்த்துவிட்டுத்தான் ஏனைய கொடுப்பனர்கள் பற்றி யோசிப்போம். அதனால் யார் எவ்விதத்திலும் ஆர்ப்பாட்டம் செய்தாலும் வீதியில் இறங்கினாலும் 2027 ஆண்டு அடுத்த சம்பள உயர்வு வரும் வரை கொடுப்பனவுகள் அதிகரிக்கப்பட மாட்டாது என குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் தமிழீழ விடுதலை புலிகளின் அமைப்பு மீதான தடையை நீக்க கோரி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சென்னை உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு 1991 ஆண்டு விடுதலை புலிகளின் அமைப்பை தடை செய்தது. இந்த உத்தரவை UAP தீர்ப்பாயம் பின்னர் உறுதி செய்தது. தீர்ப்பாயத்தின் தீர்ப்பை எதிர்த்து வைகோ 2013 சென்னை உயர் நீதிமன்றத்தை அணுகி மேன்முறையீடு ஒன்றை செய்திருந்தார். விசாரணையின் போது மத்திய அரசு தரப்பில் முன்னிலையான சட்டத்திறனை வழக்கை ஒத்திவைக்க கோரினார். இதன்படி கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிபதி குழு விசாரணையை பிப்ரவரி 16 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வேலனை புங்குடுதீவு வல்லம் பகுதியில் அபாயகரமான வாள்களுடன் நடமாடிய 2 இளைஞர்களை ஊர்காவத்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஊர்காவத்துறை போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் புங்குடுதீவு வல்லம் பகுதியில் போலீசார் மேற்கொண்ட விசேட நடவடிக்கையின் போதே குறித்த 2 வாள்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது 2 வாள்கள் மற்றும் ஒரு அபாயகரமான கோடாலி உட்பட சில பொருட்களும் கைதானவரிடம் இருந்து போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மேலதிக விசாரணைகள் ஊர்காவத்துறை போலீசாரால் முன்னெடுக்கப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கையின் 78வது சுதந்திர தினத்தன்று வடக்கு கிழக்கில் கருணால் அனுஷ்டிக்கப்பட்டு பேரணி நடத்தப்பட்டதை தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி கடும் அதிருப்தி வெளியிட்டுள்ளது. கொழும்பில் உள்ள அக்கட்சியின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே முன்னாள் ராஜாங்க அமைச்சர் இந்திக்க அனுரத்த இவ்வாறு அதிருப்தி வெளியிட்டுள்ளார். இனவாதத்துக்கு இடமில்லை என ஜனாதிபதி கூறுகின்றார். இது நல்லது, ஆனால் வடக்கு கிழக்கில் இனவாதம் தூண்டப்பட்டுள்ளது. சுதந்திர தினத்தன்று அங்கு கருப்பு கொடி ஏற்றப்பட்டுள்ளது. அங்கு கருணால் அனுஷ்டிக்கப்பட்டு பேரணி நடத்தப்பட்டுள்ளது. எனவே இனவாதத்துக்கு இடமில்லை என கூறிய ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க அதனை செயலில் காட்ட வேண்டும் என்றார். தமிழர்களுக்கு எதிராக நாங்கள் யுத்தம் செய்யவில்லை, பயங்கரவாதத்துக்கு எதிராகவே யுத்தம் செய்தோம். இராணுவத்தினரை புகழ்வதை இந்த ஆட்சியாளர்கள் விரும்புவதில்லை. வடக்கு மக்களின் மனங்களையும் புலம்பெயர் அமைப்புகளையும் வெற்றி கொள்ளும் வகையில் செயற்படுத்துவதாக அரசாங்கம் தெற்கில் இனவாதத்தை தூண்டிவிடுகின்றது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் வியாழக்கிழமை நடைபெற்ற கொள்கல நிலைய தொழிற்படுத்தினர்களுக்கு உரிமம் அளித்தல் சட்டமூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியத்தை நீக்கும் சட்ட மூலத்தில் எந்த ஒரு ஏற்பாடுகளும் அரசியல் அமைப்பின் எந்த ஒரு விதிக்கும் முரணாக அமையவில்லை என உயர்நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளதாக நாடாளுமன்றத்தில் இன்று காலை சபாநாயகர் ஜாதக் விக்ரமரத்ன அறிவித்தார். இந்த சட்ட மூலம் முழுமையாகவும் அல்லது அதன் எந்த ஒரு ஏற்பாடும் அரசியல் அமைப்புடன் முரண்படுவதில்லை என்பதனால் அதனை நாடாளுமன்றத்தின் சாதாரண பெரும்பான்மை ஒன்றின் மூலம் நிறைவேற்றப்படலாம் என்று உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது.
நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியங்களை நீக்கும் சட்டமூலம் தொடர்பான உயர் நீதிமன்றத்தின் வியாக்கியானங்கள் நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் ஜாதக் விக்ரமரத்ன குறிப்பிட்டுள்ளார். மொரட்டுவில் போதையில் பேருந்து செலுத்திய ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் நடத்தப்பட்ட பரிசோதனையை அடுத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். மொரட்டுவ பேருந்து நிலையத்திலிருந்து புறப்பட்டு பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் ஏதேனும் போதைப்பொருட்கள் உட்கொண்டிருக்கிறார்களா என்பதை சரிபார்க்க அவசர மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டது. மொரட்டுவ மற்றும் கல்கிசை காவல் நிலையங்களில் அதிகாரிகள், சாலையில் பயணிகள் போக்குவரத்து ஆணை மேலாளர் பல அதிகாரிகள் இந்த அவசர பரிசோதனை நடத்தினர். சுமார் 6 மணி நேரம் நீடித்த இந்த மருத்துவ பரிசோதனையில் சுமார் 250 ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டுள்ளனர். 5 பேர் கஞ்சா பயன்படுத்தியது, ஒருவர் ஹெரோயின் பயன்படுத்தியது, ஒருவர் ஐஸ் மற்றும் ஹெரோயின் இரண்டையும் பயன்படுத்தியது என மொத்தமாக 8 பேர் கண்டறியப்பட்டனர். போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதாக உறுதி செய்யப்பட்ட நபர்கள் மொரட்டுவ காவல்துறையினால் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளனர். மாகாண சபை தேர்தலை அரசாங்கம் திட்டமிட்டு தாமதப்படுத்துவதில் வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஈரா சாணக்கியன் குற்றம் சாட்டியுள்ளார். தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு 1 மாதம் கடந்து அரசாங்கம் இதுவரை தமது பெயர்களை அனுப்பவில்லை என சாணக்கியன் குற்றம் சாட்டியுள்ளார். மாகாண சபை தேர்தல் தொடர்பில் ஒரு தீர்வை காண்பதற்காக நாடாளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றை நியமிப்பதற்கான பிரேரணை கடந்த 2026 ஜனவரி 6ஆம் தேதி இந்த நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. மேலும் வன்முறைகள் மீண்டும் ஏற்படாது என்பதை உறுதிப்படுத்த வேண்டுமாயின் குறைந்தபட்சம் எந்தவொரு அதிகார பகிர்வு மாதிரியாவது இருக்க வேண்டும் எனவும், ஆனால் அறிவிப்பு வெளியாகி 1 மாதமாகியும் அரசாங்கம் சார்பில் இன்னும் பெயர்களை வழங்கவில்லை என அவர் இதன்போது குறிப்பிட்டார். இந்நிலையில் இது மாகாண சபை தேர்தல்களை தள்ளி போடும் ஒரு திட்ட செயலாகும் எனவும், பிரதமர் தயவு செய்து இது தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சி தனது பெயர்களை ஏற்கனவே அனுப்பிவிட்டதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் குற்றம் சாட்டியுள்ளார். தொடர்வது இந்திய செய்திகள். இந்தியாவின் வடக்கு மாநில மேகாலயாவில் சட்டவிரோத நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் குறைந்தது 18 பேர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வெடிப்பு நடந்த இடத்திலிருந்து மொத்தம் 18 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக உள்ளூர் போலீசார் வியாழக்கிழமை ஒரு அறிக்கையை உறுதிப்படுத்தினர். அனர்த்தத்தில் மேலும் 8 பேர் காயமடைந்ததாக வெடிப்பு நடந்த கிழக்கு ஜென்ரியா கில்ஸ் மாவட்டத்தில் உயர் அதிகாரி மனேஷ் குமார் தெரிவித்தார். வெடிப்பு நடந்த நேரத்தில் சுரங்கத்திற்குள் இருந்த தொழிலாளர்கள் சரியான எண்ணிக்கை இன்னும் உறுதியாக தெரியவில்லை. இதனால் மேலும் பலர் சுரங்கத்தில் சிக்கியிருக்கலாம் என்று அஞ்சப்படுகின்றது. இந்த சம்பவம் டைனமைட் வெடிப்பதனால் ஏற்பட்டிருக்கலாம் என்று கூறப்படும் நிலையில் தடயவியல் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். தொடர்வது உலகச் செய்திகள். ஈரானில் நாளுக்கு நாள் பதற்றம் அதிகரித்து வருவதனால் விமான நிறுவனங்களும் விமானங்களை ரத்து செய்து வருகின்ற நிலையில் அங்கு இருக்கும் தங்கள் நாட்டவர்கள் உடனடியாக வெளியேறுமாறு அமெரிக்க அரசு அறிவுறுத்தியுள்ளது. ஈரானில் அதிகரித்து வரும் பதற்றத்திற்கு மத்தியில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் அதிகரிப்பு, வீதிகள் மூடல்கள், பொது போக்குவரத்து இடையூறுகள் மற்றும் இணைய தடைகள் ஆகியவை தொடர்ந்து நீடிக்கின்றன. ஈரானில் இருக்கும் தங்கள் நாட்டு குடியுரிமை பெற்றவர்கள் உடனடியாக வெளியேற அமெரிக்க அரசு அறிவுறுத்தியுள்ளது. இது குறித்து அமெரிக்க அரசு வெளியிட்ட அறிக்கையில், அமெரிக்கர்கள் இப்போது ஈரானை விட்டு வெளியேறுங்கள் எனவும், உங்களால் வெளியேற முடியாவிட்டால் வசிப்பிடத்தில் அல்லது வேறு பாதுகாப்பான கட்டிடத்தில் ஒரு பாதுகாப்பான இடத்தில் பத்திரமாக தங்கியிருங்கள் என உணவு, தண்ணீர், மருந்து மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்கள் கையிருப்பில் வைத்திருங்கள் என தெரிவித்துள்ளது. மேலும் ஆர்ப்பாட்டக்காரர்களை தவிர்க்க வேண்டும், தற்போதைய செய்திகள் உள்ளூர் ஊடகங்களை கண்காணிக்க வேண்டும் எனவும், தொலைபேசியை சார்ஜ் செய்து வைத்திருக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். சர்வதேச T20 உலகக்கிண்ண போட்டிகள் நாளைய தினம் ஆரம்பமாக உள்ள நிலையில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் பங்கேற்கப் போவதில்லை என்று பாகிஸ்தானின் நிலைப்பாடு தொடர்பாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் சபை கடும் அதிருப்தியை வெளியிட்டுள்ளது. குறிப்பாக பாகிஸ்தான் அணி போட்டியில் பங்கேற்காது என்ற செய்திகளால் கொழும்பில் மேற்கொள்ளப்பட்டிருந்த பெருமளவு விடுதி முன்பதிவுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இந்த திடீர் அறிவிப்பு இலங்கையின் சுற்றுலாத்துறை மற்றும் பொருளாதாரத்தில்
நேரடி பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக பாகிஸ்தான் கிரிக்கெட் சபைக்கு அனுப்பியுள்ள விசேட கடிதத்தில் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் சபை தெரிவித்துள்ளது. அத்துடன் இரு நாடுகளுக்கும் இடையிலான போட்டிக்கு நிலவும் பலத்த எதிர்பார்ப்பால் ஏற்கனவே அனைத்து நுழைவுச் சீட்டுகளும் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும், எனவே பாகிஸ்தானின் இந்த நிலைப்பாடு இலங்கைக்கு பாரிய பின்னடைவாகும் என கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளது. இத்துடன் பானிச்சிய தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பானிச்சிய தமிழ் நியூஸ் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நேரலையில் www.paniciatamil.tv என்ற இணையதளம் ஊடாக தொலைக்காட்சியை நீங்கள் பார்வையிடலாம். நன்றி.